கலைஞர் டிவி நேயர்களுக்கு மீண்டும் வணக்கம். நான் டாக்டர் பிரகாஷ், அமெரிக்கன் கண் மருத்துவமனையோடைய சீஃப் ஐ சர்ஜன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதாவது கண் பரிசோதனையை பற்றி நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு கண் பரிசோதனைனா என்ன, அதில் என்னெல்லாம் பரிசோதனை பண்ணணும், கண்ணில் இருக்கிற எந்தெந்த பகுதிகள் எந்தெந்த உறுப்புகளை எப்படியெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க டாக்டர்ஸு அப்படின்ற எந்த ஒரு 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 நாலேஜ் இல்லாமல் இருக்கிறதுனால நிறைய பேர் கண் பரிசோதனை எப்போ பண்ணணும்னு தெரியல, அவங்க கண் பரிசோதனை சரியாக பண்ணிக்காமலேயே கண் பரிசோதனை பண்ணிட்டோன்னு நினச்சிக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண் பரிசோதனைனா என்ன அப்படின்றது. முக்கியமாக கண் பரிசோதனையில் அவங்க கண்ணுடைய முன்பகுதி, அதாவது கருவிழி, அப்புறம் லென்ஸு, அப்புறம் கண்ணுடைய பின்பகுதி, அதாவது ரெட்டினா, இது மூணுத்தையும் செக் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் கண்ணுடைய ஐ ப்ரெஷர், கண்ணுக்குள்ளார ஒரு ப்ரெஷர் இருக்குது. எப்படி ரத்த அழுத்தம் பிபி இருக்குதோ அதே மாதிரி கண்ணுக்குள்ளாரையும் ப்ரெஷர் இருக்குது. அந்த ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. அந்த ப்ரெஷர் 20க்கு கீழே இருந்தால் நல்லது. 20க்கு மேலே போச்சுன்னா அது கிளாக்கோமா அப்படின்ற ஒரு நோயுடைய அறிகுறியாக இருக்கலாம். ஸோ ஒரு முழுமையான கண் பரிசோதனை அப்படின்னா மாஸ்டர் ஐ செக்கப். இந்த அமெரிக்கன் ஐ கேர் சென்டரில் நாங்கள் இந்த அமெரிக்கன் மாஸ்டர் ஐ செக்கப் அப்படின்ற ஒரு புதுமையான செக்கப்பை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இந்த மாஸ்டர் ஐ செக்கப்பில் பேஷண்ட்டுடைய கண்ணுடைய முன்பகுதி, லென்ஸு, ரெட்டினா, அப்புறம் பேஷண்ட்டுடைய ஐ ப்ரெஷர் அனைத்தையும் ஃபோட்டோகிராஃப் எடுத்து அதை நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணி பேஷண்ட் கையிலேயே கொடுத்துட்றோம். இப்போ பிறந்த குழந்தைக்கு ஒரு ஜாதகம் எழுதுகிறாங்க இல்லைங்களா, அந்த ஜாதகம் இருந்தால் தானே இப்போ என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரியான ஜாதகம் தான் இந்த மாஸ்டர் ஐ செக்கப். 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அனைவரும் இந்த மாஸ்டர் ஐ செக்கப்பை ஒரு வாட்டி பண்ணிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் அவங்க செக் பண்ணும்போது, இப்போது ஒரு வாட்டி வேறு டாக்டரை பார்த்துட்டாங்க, அடுத்த வாட்டி வேறு டாக்டர்கிட்ட பார்க்குறாங்க, வேறு ஊருக்கு போயிட்டாங்கன்னா கூட இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டாக்டருக்கு போன வருஷம் கண் எப்படி இருந்தது, இந்த வருஷம் கண் எப்படி மாறி இருக்குது அப்படின்ற விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். பொதுவாக பேஷண்ட் வருவாங்க, சார் நான் இப்போ இன்றைக்கி கண் எப்படி இருக்குன்னு கேட்டால் எங்களால் சரியாக சொல்ல முடியாது அந்த பதில். ஏன்னா போன வருஷம் எப்படி இருந்ததுக்கான எந்த டாக்குமெண்டேஷனும் எங்ககிட்ட கிடையாது. ஸோ இந்த மாஸ்டர் ஐ செக்கப் பண்ணி டாக்குமெண்டேஷன், எஸ்பெஷலி ஃபோட்டோகிராஃபிக் டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுனால கண்ணுடைய அனைத்து உறுப்புகளும் நல்லா செயல்படுதா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சில பேர் வீட்டில் இருந்து அவங்க கண் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு கூட அவங்களால முடியல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆகிருக்கலாம், இல்லை அவங்க பெட்ரிடனாக இருக்கிற பேஷண்ட்டாக இருக்கலாம், இல்லை அவங்க கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு யாரும் வசதி இல்லாமல் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ரொம்ப வயதானவங்களாகவும் இருக்கலாம். இதுக்காக நாங்கள் என்ன ஒரு புதுமையான ஒரு செக்கப் லான்ச் பண்ணியிருக்கோம்னா அமெரிக்கன் ஹோம் ஐ கேர் சர்வீஸ். இதில் பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய டீம் ஆஃப் ஐ கேர் ப்ரொஃபஷனல்ஸ் வீட்டுக்கே போய் அந்த பேஷண்ட்டுடைய லிவிங் ரூம்லேயே கண்ணுடைய கண்ணாடி பரிசோதனை, கண்ணுடைய கேட்ராக்ட் பரிசோதனை, ஐ ப்ரெஷர் பரிசோதனை, ரெட்டினா பரிசோதனை, சர்க்கரை வியாதி இருக்கா இல்லையான்ற பரிசோதனை, அனைத்து பரிசோதனைகளையும் அவங்க வீட்டிலேயே கூட எங்களால் போய் பண்ண முடியும். இதுதான் அமெரிக்கன் ஹோம் ஐ கேர் சர்வீசஸ். சரி, இப்போது ஐ செக்கப்பை எத்தனை நாளைக்கு ஒரு முறை பண்ணிக்கணும், இது ஒரு கேள்வி. அதாவது குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்ம கண் பரிசோதனை பண்ணிக்கிறது மிக மிக அவசியம். ஏன்னா வருமுன் காப்பது நல்லது. பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அந்த பிரச்சனையை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதனால வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம கண் பரிசோதனை பண்ணும்போது அந்த கண் பரிசோதனையின் மூலம் பிரச்சனை சின்ன ஸ்டார்டிங்கில் இருக்கும்போதே அதை நம்ம பார்த்து சரிப்படுத்திக்கலாம். இப்போது இந்த மாஸ்டர் ஐ செக்கப் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். உங்கள் ஃபேஸிங்க வைங்க, நம்ம இப்போ உங்கள் கண்ணை பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது இந்த கண்ணுடைய
முன்பகுதி, இது வந்து ஐரிஸ்னு சொல்லுவோம். இது வந்து கண்ணுடைய லென்ஸு, இது பியூப்பிள். இந்த கண்ணை நம்ம ஜூம் பண்ணியும் பார்க்கலாம், ஜூம் அவுட் பண்ணியும் பார்க்கலாம். ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட நம்மளால் இதில் ஈஸியாக ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை நம்ம மறுபடியும் எக்ஸாமின் பண்ணி பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனைகளை பேஷண்ட்டுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்தும் கொடுக்க முடியும். அந்த பேஷண்ட்டுக்கு அடுத்த முறை வரும்போது அந்த பிரச்சனை இன்க்ரீஸ் ஆகிருக்கா, டிக்ரீஸ் ஆகிருக்கா, குறைஞ்சிருக்கா, பெட்டராக இருக்காங்களா அப்படின்ற விஷயங்களும் நம்மளால் இதனால் பார்க்க முடியும். இதுதான் மாஸ்டர் ஐ செக்கப்போட ஒரு சிறப்பு அம்சம். இப்போது சார், நான் உங்கள் கண்ணை ஃபுல்லாக நான் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டேன். இப்போ இந்த நம்ம பரிசோதனை பண்ண ஃபோட்டோகிராஃப்ஸை நம்ம இப்போது டிவியில் நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் கண்ணை எடுத்துடலாம் சார். இப்போ அந்த டிவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுடைய படம் இப்போ வந்துருச்சு. இந்த படம் வந்து உங்களுடைய லெஃப்ட் கண்ணுடைய படம். இதை நான் பார்க்கும்போது அந்த கண்ணில் இருக்கிற எல்லா பகுதிகளையும் நான் வந்து பிட் பை பிட் ஃபோட்டோ எடுத்து நான் பார்த்துருக்கேன். எல்லாம் கண்ணுடைய ஃப்ரண்ட் பகுதி நல்லா இருக்குது, லென்ஸ் நல்லா இருக்குது, பியூப்பிள் நல்லா இருக்குது. ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இதில் நாங்கள் ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணி எங்களால் கொடுக்க முடியும். இப்போ நம்ம பேஷண்ட்டை பரிசோதனை பண்ணி பார்த்தியாச்சு. இந்த பரிசோதனை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம மாஸ்டர் ஐ செக்கப் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று நம்ம கொடுக்க போகிறோம். இந்த மாஸ்டர் ஐ செக்கப் ரிப்போர்ட்டில் பேஷண்ட்டுடைய கண் ப்ரெஷர் எவ்வளோ இருந்தது, இந்த பேஷண்ட்டுக்கு லெஃப்ட் கண்ணில் 15 இருந்தது, ரைட் கண்லேயும் 15 இருக்குது, இது நார்மல். அடுத்தது அந்த பேஷண்ட்டுடைய கண்களுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ். இது வந்து லெஃப்ட் ஐ, இது வந்து ரைட் ஐ, இது கண்ணுடைய முன்பகுதி லென்ஸு, கண்ணுடைய லென்ஸு. அடுத்தது கண்ணுடைய ரெட்டினா. இந்த ரெட்டினாவோட ஃபோட்டோகிராஃப்ஸும் நம்ம எடுத்திருக்கோம். அந்த ரெட்டினாவோடைய ஃபோட்டோகிராஃப்ஸும் பேஷண்ட் கையில் கொடுத்துட்றோம். இந்த ஃபைல் பேஷண்ட்டுக்கு இருக்கிறதுனால பிற்காலத்திற்கு மிக உபயோகமாக இருக்கும். நம்ம இந்த வாரம் கண் பரிசோதனையை எப்படி பண்ணுறது, அந்த கண் பரிசோதனையில் என்னெல்லாம் பரிசோதனைகள் செஞ்சுக்கணும் அப்படின்றத மிக தெளிவாக நம்ம பார்த்துருக்கோம். இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்கள் அனைவருக்கும் மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. கலைஞர் டிவி நேயர்களுக்கும் சிநேகிதி நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நன்றி, வணக்கம்.